ஹை காய்ஸ், நேற்று வந்து என்னோட டிஎம்ஸில் வந்து அவ்வளோ டிஎம்ஸ் நீங்கள் வந்து கரெக்டின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நேற்று தான் போய் கரெக்டின் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி தான் வாஷ்க்கு போகணும். என்னென்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கரெக்டின் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ரூட் டச் மட்டும்தான் பண்ணாங்க. கொஞ்சம் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கனால எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 9 months வந்து என்னோட கரெக்டின் வந்து என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்டாகவே தான் இருந்துச்சு. வளர்கிற ஹேர் மட்டும் கொஞ்சம் வேவியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கரெக்டின் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஹேர் ஃபால் இருக்கும். எனக்குமே ஹேர் ஃபால் இருந்துச்சு. அப்படியே முடி அப்படியே கொத்து கொத்தாக போச்சு. எனக்கு வந்து அவ்வளோ சங்கடமாச்சு, என்னடா இப்படி போகுது, பேசாமல் மொட்டையாயிருமோ அப்படின்ட்டு. நான் அப்போ என்ன பண்ணேன்னா என்னோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்துட்டு நிறையா சேஞ்ச் பண்ணேன். ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து டெய்லி வந்துட்டு ஆம்லா ஜூஸ் வந்து எடுத்தேன். அண்ட் வந்துட்டு ஆலி விதைன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் வந்து நிறையா ஆக்கும். ஸோ அந்த ஆலி விதை வந்து இது பண்ணோம். அண்ட் வந்து இந்த எங்கள் அப்பா வந்து டெய்லி வந்து இந்த கஞ்சி கொடுத்தாரு. இந்த கஞ்சினால எனக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ அந்த தைரியத்தில் போய் நான் மறுபடியும் வந்து கரெக்டின் பண்ணியிருக்கேன். இந்த கஞ்சி என்னன்னு தெரியும்னா வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கஞ்சியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் ப்ராப்பர் வீடியோஸ் ஒன்று போடுறேன்.